गाइस காலையில நான் நல்லவன் நைட் ஆவனா நான் ரொம்ப கெட்டவன் மக்களே. சரி இன்னைக்கு நம்ம நைட் என்ன வேலை பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வீட்டில் போய் பூந்தடிச்சு கொலை எடுக்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம குட்டி யானை எடுக்கணும். வாங்க போய் குட்டி யானை எடுத்துட்டு வந்துடலாம். ஆஹா எப்படி இது நம்ம குட்டி வேணா இதுதான் கடத்தல் வேனு. ஸோ இந்த வேனை வச்சு நம்ம இந்த ஒரு வீட்டில் போய் கொலை அடிச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் நகைக்க கிரைண்டர் மிக்ஸி எல்லாத்தையும் இந்த வண்டியில் போட்டு நம்ம எஸ்கேப் போக போகிறோம் மக்களே. ஆஹா இங்கே பாருங்க இந்த கிராமத்தில் இந்த வீடு தான் நல்லா பிரகாசமாக பங்கமாக இருக்குது. ஓகே இன்னைக்கு போய் இந்த வீட்டில் போய் ஆட்டையை போட்டுற வேண்டியதான் எல்லாத்தையும். எங்கடா எதுவுமே இல்லாமல் போகிறோம். ஐயோ இருங்க மக்களே டூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எங்கே இருக்குது பின்னாடி வச்சுக்கிறோம். இருங்க டூல்ஸ்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே என்ன வேணும் நம்மளுக்கு ஆபத்து நடக்கலாம். ஆனால் நம்ம டூல்ஸ் எப்பயுமே கையிலே வச்சுக்கணும் மக்களே. ஓகே ரைட்டு ஓகே. ஸோ இப்போ அப்படியே இந்த வீட்டுக்குள்ளே போகிறோம். எல்லாத்தையும் எடுத்து வண்டியில் ஏற்றுறோம். அப்படியே வட்டமாமே டுருன்னு கிளம்புறோம். ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்க அந்த வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு அந்த வீட்டுக்குள்ளே எல்லாம் தூங்கிட்டாங்கன்னு போய் செக் பண்ணணும் மக்களே. ஏன்னா தூங்காமல் நம்ம போய் மாட்டிக்க கூடாதுல்ல. எல்லாம் டாரமுகம் நம்பலாம். ஓகே ரைட்டு உள்ள எல்லாம் தூங்கிட்டு எல்லாம் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறானுங்க. உள்ளே பூந்துட வேண்டிதான். ஓகே அப்படியே பூட்டு உடைச்சி உள்ளே போயிட வேண்டிதான். நம்மளுக்கு பூட்டு உடைக்கிறது ஒரு மேட்டரா உடைச்சிரே ஆட்ரா கைப்பில்ல. ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆடா கொக்க மொக்கா என்னடா இது வீடு என்னடா இப்படி கட்டி வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடலாம். ஓகே சூப்பர். யாருனாவே ஐயோ யாருங்க சார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஐயாப்பா உங்க வீட்டில் லேப்டாப் ரிப்பேர்ல அதை சரி பண்ண வந்திருக்கேன். ஓகே அங்கிள் நீங்க சரி பண்ணுங்க. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டே பார்க்கறேன். ஓகே ஓகே அப்பாடா குள்ளவாண்டு நம்பிருச்சு. ஓகே ஏதோ ஒன்று பில்டப் போடலாம் தெரியுற மாதிரி. அங்கிள் நீங்க என்ன நீங்க எதுமே டூல்ஸ் யூஸ் பண்ணாமலே சரி பண்றீங்க. ஏப்பா டூல்ஸ் தானே டூல்ஸ் எடுக்கிறேன். அதை வச்சு நான் லேப்டாப்பை சரி பண்ணிடுறேன். ஐயோ கத்தி இது வேணாம். ஓகே சுற்றி இருக்குது. அதை வச்சு ஏதோ ஒன்று பில்டப் போடுவோம். ஓகே ஓகேப்பா இருப்பா சரி பண்ணுற பாரு எப்படி சரி பண்ணுற மட்டும் பாரு. ஓகே 2 தட்டு. அங்கிள் செம்மையா பண்றீங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகேப்பா இது லேப்டாப் இங்கே சரி பண்ண முடியல. கடைக்கு தான் எடுத்து போனோம். கொஞ்சம் காசு வேணும்பா. அங்கிள் எனக்கு காசு என்ன தெரியாது. இல்லங்க எங்க வீட்டு கஜாடா சாவி இதை வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்க காசு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க. அப்பா தம்பி இப்படி ஒரு முட்டைவாசம் மண்டையை நான் நேரில் பார்த்ததே கிடையாது. அப்பா சாமி ஐயோ இவனை மாதிரி 4-5 வீட்டில் இருந்தாங்கன்னா நம்ம எவ்வளோ பெரிய படக்கம் நினைக்கலாம். ஓகே ஒரே நிமிஷம் இருங்க ப்ளீஸ் வெயிட். என்ன எங்க போறீங்க? ஐயோ குள்ள வந்து கண்டுபிடிச்சிச்சா நம்ம திருடுன்னு. ஐயோ என்ன பண்றது ஒண்ணு போய் புரியலையே. சொல்லுப்பா. அங்கிள் என்ன அங்கிள் இது விட்டுடா போறீங்க? என்னங்க அங்கிள் உங்க பையன் விட்டுட்டு போறீங்க அங்கிள்? புடிச்சிட்டு போங்க. இதெல்லாம் மறந்துட்டு போவீங்க அங்கிள். என்ன அங்கிள் நீங்க? ஆட பாவி எவ்வளோ நல்ல குழந்தைய வளர்த்து வச்சிருக்காங்க. ஆனந்த கனி வருது மக்களே. சரி இன்னைக்கு நம்ம சரியான வேட்டை மக்களே. நம்ம நினைச்சதுதான் எல்லாத்தையும் நம்ம கொள்ளடிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நேரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருங்க என் ஃப்ரெண்டு கால் பண்றா. ஹலோ ஹலோ சூர்யா சொல்றா. சூர்யா என்னடா இந்த நேரத்தில் கால் பண்ற? அட என்னவா இருக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. இந்த நேரத்துக்கு எங்க கூப்பிடுறான்? சரி என்னடா இது ஏன்னா எங்க இவன் இருந்துட்டு கூப்பிடுறான்? என்னடா இது ஏன்டா காட்டுக்குள்ள இருந்து கூப்பிடுற? ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. டே சொரியா டே இங்க தானே கூப்பிட்டேன். எங்கடா ஆளை காணும் நீ? டேய் அடே என்ன ஆச்சு மச்சான்? என்ன ஆச்சு? இந்த நேரத்துக்கு கூப்பிட்டுருக்க நீ கூப்பிட மாட்டியே. ஏதாச்சும் இருக்குதா? டே பார்க்கவே ரொம்ப பயமாக்குதுடா. வேணாண்டா இந்த நேரத்து நைட் நேரம் வேற. நீ பத்திரமா வீட்டுக்கு சரி ஓகேவா? நாளைக்கு காலையில் ஏதாவது நம்ம போலீஸ் கூப்பிட்டு இதை டீல் பண்ணிக்கலாம். நம்மளா எதுவும் தொட வேணாம். ஐயப்பா சாமி அங்கே அது பார்த்துட்டு வந்ததுலேருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாவே இருக்கு மக்களே. ஐயோ நீ நைட்டு எப்படி தூங்க போகிறேன்னு தெரியல. பேய் கனவா வேற வருமே. அதை பார்க்க ரொம்ப பயங்கரமான ஒரு கடிச்சு கொதற மிருக ட்ரெயின் மாதிரி இருக்குது மக்களே. அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்குள்ளேயே இருக்குது. ஐயோ ஐயோ எப்படி தூங்க போகிறேன்னு தெரியல. சரி தூங்குவோம் நாளைக்கு ஏதாவது பார்த்துக்கலாம். ஓகே தூக்கம் வருது. ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று நம்ம ஒரு ட்ரெயின் பார்த்தோம்ல. அந்த ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்க கொடூரமாக இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெயினை வந்து உடனே நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் நம்ம ஊரில் வந்திருக்கு. ஸோ அது என்னன்னு பாருங்கன்ட்டு. ஏன்னா நம்ம போய் டீல் பண்ணுறதோட போலீஸே பார்த்துக்கிட்டோம் மக்களே. ஏன்னா எனக்கு பயமாகுது. எனக்கு பெயினோட ரொம்ப பயம். அதனால் போலீஸ் ஸ்டேஷன்லேயே போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு என்னடா இது இதோட போலீஸ்காரனுங்க இப்படி இருக்கிறானுங்க. ஐயோ என்னடா நடந்துச்சு போலீஸ் ஸ்டேஷனில் ஒன்றும் புரியலையே. ஐயோ என்னது இது ஏதோ பின்னாடி சத்தம் கேட்குது. யார் அது? ஹலோ யாரோ இருக்கீங்களா? ஹலோ யாரோ இருக்கீங்களா சார்? என்ன சார் பண்ணுறீங்க இங்கே? ஐயோ சார் என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? யார் சார் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் சார். என்னாச்சு சார்? சார் உங்களை தான் சார். ஐயோ என்ன சொல்றீங்க?
நான் அது வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இல்லைன்னு நினச்சினேன். ஐயோ அது உள்ளூரில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஃப்ரெண்டு சோரியா, ஐயோ சோரியா டேய் இருக்கியாடா வீட்டில்? ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. அவன் திடீர்னு நைட் நேரம் நம்மளை விட்டுட்டு போய் பார்க்க போயிருந்தானா, அவனும் செத்துருப்பான் நேரம். டேய் இருக்கியாடா டே, வெளியே வந்துடுறா ப்ளீஸ்ரா டேய். ஐயோ கதை திறக்க மாட்டேங்கிறானே, இருங்க வீட்டுக்குள்ளேயாச்சும் இருக்கிறேன் நான் பார்க்கலாம். ஐயோ வீட்டுக்குள்ளே இல்லையே. ஐயோ டேய் எக்கடா போயிட்டா டேய் சோரியா. இருங்க நேற்று நம்ம வந்து அந்த இடத்துக்கே போய் பார்த்துடலாம், ஒருவேளை அங்கே போயிருப்பானோ என்னன்னு தெரியலையே. கடவுளே அவனை எப்படியோட காப்பாற்றிடு என் ஃப்ரெண்டு சோரியனை. ஐயோ என்னாச்சு தெரியலையே. இருங்க மக்களே, நைட் இங்கே தான் அந்த ட்ரெயினை பார்த்தோம். அந்த ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ட்ரெயினை காணுமே, எங்கே போயிருக்கோம் அந்த ட்ரெயினு? ஐயோ நம்ம ஃப்ரெண்டு அங்கே இருக்க மாதிரியே இருக்குது. டேய் 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 என்னடா சுடிக்க டேய் டேய். ஐயோ அங்கே பாருங்க மக்களே. டேய் எழுந்துடுறா டேய், என்னடா ஆச்சு டேய்? ஐயோ டேய் என்னடா பண்ணுற டேய்? ஐயோ டேய் சாவாதரா. ஐயோ செத்துடா டேய் டேய் சோரியா. ஐயோ உயிரோட தான் மக்களே இருக்கான் லைட்டா. இருங்க நம்ம அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும் மக்களே. ஐயோ இவனை எப்படி ஒன்று காப்பாற்றி அவனு டே சோரியா இருறா, உன்னை எப்படி ஒன்று காப்பாற்றிடுறா. வெயிட் பண்ணுறா. ஐயோ ஐயோ இன்னும் கொஞ்சம் உயிர் தான் மக்களே இவனுக்கு இருக்குது. ஐயோ நோ கமான் டே குட்டியான எப்படி எழுந்திரி கமான். அப்பாடா இப்போ நம்ம நேரம் போய் நம்ம வீட்டில் போய் ஒரு டாக்டர் இருக்காரு மக்களே, அவர்கிட்ட போய் அட்மிட் பண்ணி அப்படியே நம்ம சூரியனை காப்பாற்றிடலாம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ட்ரெயின் மக்களே, அந்த கோஸ்ட் ட்ரெயின் சோச்சோ சார்லி ட்ரெயின் தான் மக்களே. அந்த சோச்சோ சார்லி ட்ரெயின் எப்படியும் நம்ம அழிச்சே ஆகணும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றி ஆகணும் மக்களே. ஐயோ எப்படி ஒன்று கமான் என் திறமையெல்லாம் காமிச்சு எப்படின்னு பேக் அழுத்திக்கிட்டு போயிட்டு இருக்கேன். அப்பாடா வந்தாச்சுடா வீட்டுக்கு. ஸோ இங்கே ஒரு டாக்டர் வெயிட் பண்ணிருக்காரு, அவர்கிட்ட நம்ம என்னன்னு கேட்கலாம். சார் என் ஃப்ரெண்டு சரியாயிருவானா சார்? ப்ளீஸ் சார் சொல்லுங்கள் சார், எப்படி நீங்கள் தான் சார் அவனை காப்பாற்றி ஆகணும். என் ஃப்ரெண்டு செத்துட்டா மக்களே, அதுக்கு நான் தான் காரணம் போலியே. சரி விடுங்க, அவன் செத்தா சாப்பிட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோச்சோ சார்லி வந்து நம்மள அடுத்து கொல்ல போகுது மக்களே. ஏன்னா அதை நம்மளும் பார்த்துட்டோம் மக்களே, இந்த ஊரில் இருக்கிறத. கண்டிப்பாக அடுத்தது நம்மள்ட்ட தான் வந்து அதை வந்து ராவடி பண்ணோம். அதுக்குள்ளே நம்ம அதை போட்டு தள்ளணும். அதுக்கோசரம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னைக்கு ஒரு பெரிய முடிவு எடுக்க போகிறேன். ஸோ என்ன முடிவுன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவனோட பெரிய பேயாக மாற போகிறோம். அவனுக்கு நம்ம யாரை சூஸ் பண்ணலாம்? ஓகே சைரன் ஹெட் அப்படின்னு ஒரு பேய் இருக்கு மக்களே நம்ம ஊரில். அந்த பேயை வெளியே கொண்டு வரலாம். ஸோ அந்த பேயை வெளியே கொண்டு வந்துட்டு ஸோ அந்த பேயை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒன்று வெளியே வர வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது சோச்சோ சார்லி ட்ரெயினை சாவடிச்சிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஐ பிகம் சைரன் ஹெட் டு கில் சோச்சோ சார்லி அப்படின்னு வந்து நம்ம மேப்பில் போடுவோம். ஸோ அப்போ தான் அந்த சைரன் ஹெட் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியும். ஓகே ரேட்டு எங்கடா இருக்குது இந்த சைரன் ஹெட்டு? ஆஹா ஏதோ இந்த ஊரில் இருக்கிற பெரிய பில்டிங் மேலே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ போய் கண்டுபிடிக்கணும் மக்களே. ஸோ அந்த சைரன் ஹெட் மூலியமாக மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோச்சோ சார்லியை அழிக்க முடியும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆபத்தில் தான் இருப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த சைரன் ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணணும் இந்த ஊரில் இருக்கிறத. ஸோ வாங்க. அடா பாவிங்களா டே, இதெல்லாம் தாண்டி போனாதான் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைரன் ஹெட்டுக்கிட்ட போக முடியுமா? அடா பாவிங்களா டே, மனுஷன் நினச்சிங்களா இல்லை வேற எதுவும் நினச்சிங்களாடா? ஏண்டா இதெல்லாம் ஏறத்துக்குள்ள நாக்கு தள்ளி செத்து போயிடுவோம் மேடா. சரி ஓகே ரைட்டு மக்களே, இந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கு எண்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சைரன் ஹெட் இருக்கு மக்களே. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணாதான் ஸோ சைரன் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி வந்து சோச்சோ சார்லியை போய் அழிக்கும். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு பேய் தான் இருக்கணும். 2 பேய் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக 2 சண்டை போட்டுக்கும். இதுதான் கான்செப்ட். ஸோ இது ஐடியா பண்ணி தான் இப்போ நான் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா உயிர் கொடுக்க போகிறேன். ஸோ சைரன் ஹெட்டுக்கு வாங்க போய் உயிர் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் கடந்து போகணுமே, அதை நினச்சாலே எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு தள்ளுதே. ஓகே ரைட்டு, இருந்தாலும் பரவாயில்ல மக்களே, நம்ம உயிர் தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ வேறு எதுவுமே நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. இப்போ நம்ம நேராக போயிட்டே இருக்கிறோம். ஸோ பார்த்துட்டே இருங்க அந்த சேலஞ்ச் எப்படி முடிக்க போகிறேன்ட்டு. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கன்னா சப்போஸ் ஒரே ஒரு லைக்கை போடுங்க. நான் முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். அப்படி லைக்கை போட்டுருந்தீங்கன்னா சந்தோஷம், லைக்கை போடலாம் ஒரு லைக்கை போட்டு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் பண்ணி விடுங்க. ஓகே இப்போ நம்ம நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார் இருக்க மாதிரி சிக்னல் கிடைக்குது மக்களே. ஸோ கார் இருந்துச்சுன்னா சல்லுன்னு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆஹா நம்ம கெஸ் பண்ணது கரெக்டு தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுதா ஜீப் இருக்கா? ஸோ அந்த ஜீப் வச்சு இதுக்கு மேலே நம்ம போயிடலாம். பட் இப்போ இதை கடந்து போகணுமே. ஐயோ என்னடா இது கடந்து போகிறதுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும் போலியே நம்ம ஜோலி. ஓகே நம்ம ஜாலியாக அப்படியே போயிட வேண்டியதான். ஐயோ கீழே எட்டி பார்த்தா
பரலோகம் தெரியுதே, ஐயோ எப்படியோன்னு போயிடணும். எப்பா சாமி டேய், கொஞ்சம் வலி கூட்டிச்சுனாலும் போச்சு, மண்டை பொழந்துரும். ஆல்ரெடி நம்ம மொட்டை மண்டை வந்து பொழக்குன்னு இருக்குது, இதில் கீழே விழுந்தா பொழக்குன்னு பொழந்துரும். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து கார் எடுத்தாச்சு மக்களே. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஜாலியாக வந்து காரை ஓட்டிட்டு போயிடலாம். ஸோ நம்ம நடந்து போகணுன்னு அவசியம் இல்லை. பட் இதுக்கு மேலே தான் மக்களே ட்விஸ்டே இருக்குது இந்த சேலஞ்சில். ஏன்னா இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா பாருங்க, பார்க்க தானே போறீங்க, என்னென்ன குரங்கு வித்தையெல்லாம் பண்ணுறதா இருக்கும் பாருங்க. என்னடா இது கேப் இல்லை, ஐயோ இதை ஜம்ப் பண்ணி போகணுமா, ஏன்டா இங்கே ஒரு ரோடு போட்டால் தான் என்ன ஓடா, ஐயோ எப்போ ஜம்ப் பண்ணிடலாம். அப்பாடா ஜம்ப் ஆயிடுச்சுடா காரு. இதுன்னு கக்கூஸ் தொட்டி இங்கே வச்சுக்கிறீங்க நடுவில், ஐயோ என்னடா நீங்கள் ஏன்டா ரோடு போடுறீங்களா இல்லை வேற ஏதோ போடுறீங்களாடா, நல்லா தான் போட்டு விட வேண்டியது. இது ஏன்டா நடுவில் கேப்பு கீப்பு விட்டு வச்சுக்கிறீங்க, சிக்கனிச்சா அவ்வளோதான் முடிஞ்சிடும் இங்கே. ஐயோ அப்பா சாமி டே, ஐயோ இவ்வளோ ஹைட்டில் கூட நம்மளுக்கு வேற பீதியாகுது. இன்னும் நம்ம அந்த டாப் ஆஃப் த பில்டிங்க்கு போகணும், அது போகிறதுக்குள்ள விடிஞ்சு போயிடும். இங்கே என்னடா ரோடே இல்லை, ஐயோ யாரா காப்பாத்துங்க, எப்பா அம்மாடா சூப்பர் மக்களே. இப்போ நம்ம நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு பில்டிங்கே தாவி இப்படி குரங்கு மாதிரி வந்தாச்சு கார்லேயே. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பில்டிங் பெருசாக தெரியுது பார்த்தீங்களா, அங்கே போகணும். என்னது அங்கே போகணுமா, எப்பட்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட எப்படி தான் தெரிய மாட்டேங்குதே. சரி போவான், நம்ம போய் சாதிச்சு ஆகணும் மக்களே நம்ம. சரி ஓகே, நம்ம சும்மா வட்ட தட்டன்னு போயிட்டே இருக்கிறோம். என்னடா இது நடுவில் ஏன்டா இப்படி கக்கூஸ் குழி இந்த மாதிரி குப்பை தொட்டி அதெல்லாம் வச்சுக்கிறீங்க. சரி ஓகே ரைட்டு, போக வேண்டியதுதான். ஓகே கமான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம அந்த பெரிய பில்டிங்கை டச் பண்ண போகிறோம் மக்களே. பட் இன்னும் நம்ம அந்த பில்டிங் மேலேயே ஏறிக்கல, அந்த பில்டிங் பக்கத்துலேயே போகல, ஒரு டச் பண்ண தான் போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடலாம் மக்களே, பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் பக்கத்தில் ஓரளவுக்கு. ஸோ அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் தூரன்றது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீதி ஆகிட்டே இருக்குது மக்களே. ஏன்னா அப்படி போகுது இப்படி போகுது, அது இங்கே பாருங்க. ஐயோ என்னடா இவ்வளோ பெரிய கேப் விட்டு வச்சுக்கிறீங்க நடுவில், ஐயோ டேய் என்னடா இது டேய், ஐயோ சாமி டேய், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் இருந்துச்சுன்னா ஐயோ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இவ்வளோ கஷ்டமாகப்பட்டு இந்த சைரன் ஹெட்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணு மக்களே. இல்லை அந்த சோச்சாலி நம்மளை சும்மா விடாது, அது ஒரு பயங்கரமான கேடு கட்ட ட்ரெயின் பேயாது. சரி என்னடா இது டேய், ஐயோப்பா சாமி, நம்ம காலுக்கிற டோர் வேற புட்டுக்கிட்டு போகுது. அடுத்தது இன்ஜின் கழண்டுக்குச்சுன்னா அவ்வளோதான், காரே முடிஞ்சு போச்சு. ஸோ எப்படியோட காரு கடைசி வரைக்கும் மேலே போச்சுன்னா பரவாயில்ல, அவ்வளோதான். இது ஒரே ஒரு இடம் தான். ஸோ ஸ்ட்ரைட்டாக இப்போ நான் ஏறினான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பில்டிங் மேலே போயிடலாம் மக்களே. அப்பாடா, இன்னும் வேற ஒரு இது ஏறணுமா, அடப்பாவி. நம்ம போகிறது அந்த பில்டிங், இந்த பில்டிங் இல்லையே. ஐயோ இன்னும் ஒரு பில்டிங் இருக்குதா. ஸோ அவ்வளோதான், அந்த பில்டிங் போயிடுச்சுன்னா நம்ம சைரன் ஹெட்டுக்கு அந்த இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம். ஆஹா வண்டி ஏற மாட்டேங்குதே, இன்ஜின் ஏதோ கோளாறு பண்ணுதா என்னன்னு புரிய மாட்டேங்குதே. ஐயாப்பா ஏறு கம்பாட்ற சூப்பர் மக்களே. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அந்த சைரன் ஹெட்டை வந்து கண்டும் பிடிச்சிட்டோம். அங்கே பாருங்க மக்களே, உங்களுக்கு தெரியுதா, ஆஹா இங்கே பாருங்க பயங்கரமாகுது, எப்பா சாமி வர்ற மாதிரி மக்களே. ஸோ இப்போ இந்த சைரன் ஹெட்டுக்கு உயிரை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்தாச்சு, ஏன்னா இந்த சேலஞ்சை நான் கம்ப்ளீட் பண்ணோடனே இதுக்கு உயிர் வந்துடும். ஆஹா இப்போ சைரன் ஹெட் எப்படி சார்லியை போய் அழிக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க, செம்ம வெறியில் போயிட்டு இருக்குது. ஸோ சைரன் ஹெட் வந்து இப்போ நான் வந்து சார்லி எங்கே இருக்குன்னு போய் தேட போயிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது வந்து ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கும். அதனால சிட்டி சென்டருக்கு போயிட்டு இருக்கு சார்லி அழிக்க சைரன் ஹெட். ஆஹா அங்கே பாருங்க மக்களே, சார்லி வந்துட்டான். ஆஹா நேரில் பார்க்க இன்னும் பயங்கரமாக இருக்காடு. ஐயோ எப்படி இது வந்து டேக்கிள் பண்ண போகிறான்னு தெரியல. இவன் நம்ம சைரன் ஹெட்டு எலும்பு கூடுமாண்டையே. ஆஹா கமான் இப்போ ஃபைட் நடக்க போகுது, ரெண்டு பேர்த்துக்கும் இப்போ வந்து செம்மையான ஃபைட் நடக்க போகுது. வாவ் ஐயோ சைரன் ஹெட் கமான் போடு வார மாதிரி ஒரே அடி தான், சார்லி வளர்ந்துக்குச்சே. சூப்பர் மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒன்று ஹாப்பியாக வந்து பார்த்தீங்கன்னா அவனை சாவடிச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம ஜாலியாக அந்த ஊரில் சுற்றலாம், நம்மளை யாவனும் எதுவும் கேட்க முடியாது. இதுக்கு மேலே நாங்கள் தான்டா டே, நாங்கள் தான். யாராவது ஐயோ ஐயோ அந்த நாசமா போன சைலண்ட் ஹெட் இது சாவடிக்கலையா? ஐயோ அடங்க கடவுளே, இப்படி என்னை கடைசியா கோத்து விட்டீங்களா?